ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அச்சு விலாக்ஸ். இன் கேஸ் என்னோட சேனல்ல இந்த வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும், இல்ல ரிட்டர்னிங் பேக் சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாலும் எல்லாருக்கும் முதற்கண் ஒரு பெரிய நன்றியோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ இஸ் கோனா பி எ காம்பினேஷன் ஆஃப் போத். ஒண்ணு ரொம்ப ஹாப்பி, இன்னொன்னு கொஞ்சம் சேட். என்ன மிஸ் பண்ணதுனால அது என்னலான்றத வீடியோ போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு ஏர்லி மார்னிங்லேயே டே ஸ்டார்ட் ஆகியாச்சு. பிகாஸ் நாங்கள் ஏர்லி மார்னிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறோம். அண்ட் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ட்ராவல் இட்ஸ் கோனா பி 4 to 5 hours. ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா 1 day ஆல்மோஸ்ட் லைக் 1.5 days இன்க்ளூடிங் ட்ராவல். ஸோ இந்த ஒரு ஸ்டேக்கு தான் காலையிலலாம் பேக் பண்ணிட்டு போகிறேன். அண்ட் டே எப்படி இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரோட அருமை என்னன்றது நம்ம வெளிநாட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும். அதுவும் இந்த ட்ரிப்பு, ட்ராவலு, ஃபுட்டு இந்த மாரிலாம் வரும்போது நம்ம ஊர டெஃபினட்டாவே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா, இவ்ளோலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணிட்டுருக்க வேண்டாம். ஓரளவுக்கு பேசிக்கான திங்ஸ் எடுத்தோமா, ட்ரெஸ்ஸ மட்டும் பேக் பண்ணுவோமான்னு போயிட்டே இருக்கலாம். பட் இங்க பார்த்தீங்கன்னா, நைட் என்னலாம் ப்ரிப் வேணுமோ அத ரெடி பண்ணிட்டு, காலைல ஏர்லி மார்னிங் எழுந்து பேக் பண்ணிட்டு, இவ்ளோ பிளானிங் பண்ணிட்டு கிளம்பணும். அதுவும் ஃபார் அ லாங்கர் ட்ரிப்னா கூட பரவால்ல. ஜஸ்ட் ஃபார் 1 ஹோல் டே. அதுவும் நாங்க போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்ல தங்கிட்டு ரிட்டர்ன் வரப்போறோம். ஒவ்வொருத்தங்களுக்கு ட்ராவல் கம்ஃபர்ட்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த மாரி என்னோட ட்ராவல் கம்ஃபர்ட்டுக்கு என்னெல்லாம் ஃபுட்டு தேவையோ அதுக்கேத்த மாரி பேக் பண்ணிக்கிட்டேன். இத பத்தின ஷார்ட்ஸ்ல போடும்போதே நான் சொல்லியிருப்பேன். இந்த ட்ராவல் போது மட்டும் வாய் ஏதா கொறிச்சுக்கிட்டே இருக்கணும். பசி அடங்கவே அடங்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே கொஞ்சம் எப்பவுமே சாப்பிடுறத விட எக்ஸ்ட்ராவாவே எடுத்து ஏன்னா எங்க வீட்ல 2 விதமான பேக்கிங் பண்ணணும். ஒண்ணு வித் சால்ட்டு, சில்லி பவுடர் போட்டா தனியா, அதில எதுவுமே போடாம திருத்தி குட்டிக்கு. ஸோ அந்த மாரி கொய்யாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சாச்சு. நீங்க இன்கேஸ் ட்ராவல் பண்ணும்போது எது உங்களோட கம்ஃபர்ட் ஃபுட்டா இருக்கும்னு சொல்லுங்க. ஸோ முன்னாடி ஒரு காலத்துலலாம் வந்து எனக்கு சப்பாத்தி, தக்காளி தொக்கு, இல்ல இட்லி தக்காளி தொக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. அண்ட் அத விட ஒரு படி மேல போய் ஃபேவரட்ன்னு சொன்னா இட்லி மிளகா பொடி. அதுவும் நல்லா சுட சுட இட்லியில நெறைய மிளகா பொடி கோட் பண்ணி, நல்லெண்ணெய் ஃப்ளேவரோட நல்லா ஊறி ட்ராவல்ல சாப்பிடும்போது, ஓ மை குட்னஸ்! எனக்கு இன்னமும் அந்த ஒரு ஃபீல்லேருந்து வெளிய வர முடியாது. ஸோ எவ்ளோ தான் தேவாமிர்தம் என்னலாம் குடுத்தாலுமே, இந்த ஒரு ஃபீலுக்கு ஈடு இணை டெஃபினட்டா கிடையாது. எந்த மாதிரி நீங்க ட்ராவல் பண்ணும்போது உங்களோட கம்ஃபர்ட் ஃபுட் என்ன? பிகாஸ் என் மைண்டு இந்த இட்லி, சப்பாத்தி, லெமன் ரைஸ், தயிர் சாதம் இத 4த்த தாண்டி யோசிக்க மாட்டேன்னு. வேற ஏதாவது நீங்க எடுத்துட்டு போவீங்களான்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில டிஷ்லாம் நம்ம பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றபோது இந்த 4 டிஷ்ஷ தவிர வேற எதுவுமே மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகவே மாட்டேங்குது. அண்ட் நாட் டு மிஸ் புளியோதரையும் இருக்கும். பட் சம்டைம்ஸ் அத ப்ரிப் பண்ணி வச்சா மட்டும் தான் எடுத்துட்டு போ முடியும். பட் ஃப்ரெஷ்ஷா பண்ணி எடுத்துட்டு போற இடத்துல புளியோதரை இருக்காது. ஸோ இந்த 5 தவிர வேற ஏதாவது உங்க ஆப்ஷன்ல இருக்கான்றத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் சொல்லி கேட்டுருக்கேன். எனக்கு இட்லியே பிடிக்காதுன்னு. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். உண்மையிலேயே இட்லிலாம் பிடிக்காதான்னு. பிகாஸ் எனக்கு வந்து 3 வேளை இட்லி குடுத்தா கூட நான் ஹேப்பியா சாப்பிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு இட்லி இஸ் மை ஆல் டைம் ஃபேவரைட். இட்லிக்கு தயிரு, இட்லிக்கு சர்க்கரை அந்த மாரி ஏதேதோ சைட் டிஷ்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கேன். சம்டைம்ஸ் இட்லி நல்லா சூடா புசு புசுன்னு இருந்ததுனா வெறும் நல்லெண்ணெய் தொட்டு கூட எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு புதுவிதமான சட்னி. ஸோ புதுவிதமான சட்னின்னு சொல்றத விட உருட்டு சட்னின்னு சொல்லலாம். பிகாஸ் எப்பவுமே இந்த வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா இந்த 3த்த வச்சு உருட்டி, உருட்டி ஏதோ ஒரு நியூவா கண்டுபிடிக்கிற மாரி ஃபீல் ஆச்சு. இன்னைக்கும் அதே மாதிரியான ஒரு சட்னி தான். வெறுமனே ஆயில் போட்டுக்கிட்டு அண்ட் டொமேட்டோ வந்து ரஃப்பா சாப் பண்ணிட்டு நான் வந்து 4ஆ கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா. ஸோ வதக்க வேண்டியது வெறும் தக்காளியும், காஞ்ச மிளகா மட்டும் தான். ஸோ இத நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து கொத்தமல்லி வச்சு அரைச்சுக்கிட்டேன். அதர்வைஸ் நீங்க பிளெயினா அரைச்சாலே சூப்பரான கார சட்னி டேஸ்ட் செம்மையா இருக்கும். நல்லா மையா அரைச்சுக்கலாம். பிகாஸ் போதுமான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அண்ட் அரைக்கும்போது கொஞ்சம் புளி, உப்பு, லைட்டா வெல்லம், ஒரு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நல்லா அரைச்சுட்டு தாளிப்பு தான் இங்க மெயின் மேட்ரே. தாளிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணது பீனட் ஆயிலு. ஸோ ஆக்சுவலா வந்து தேங்காய் எண்ணெய் கூட தே ரெக்கமெண்டட். பட் பீனட் ஆயில் வந்து எனக்கு டேஸ்ட் பிடிக்குன்றனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கடுகு, பூண்டு, கருவேப்பிலை இது 3 ஐட்டம் தான் தாளிக்கிறதுக்கு. அவ்வளோதான். ஸோ தாளிச்சிட்ட பிறகு கொஞ்சம் லைட்டா வதக்கணும். ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகறதுக்கு. ஸோ வதக்கிட்டு நீங்க டப்பால பேக் பண்ணி எடுத்துட்டு போலாம். எனக்கு 1 ஹோல் டே ரூம் டெம்பரேச்சர்ல வெளிய தான் வச்சிருந்தேன். இட் வாஸ் சோ குட். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இங்க டெம்பரேச்சர் வந்து நெகட்டிவ்ஸ்ல இருந்து தட் குட் ஆல்சோ பி அனதர் ரீசன். பட் ஸ்டில் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோ, இல்ல வெளிய வச்சுட்டோ ஒரு 1 ஆர் 2 வேளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிட்டுக்கலாம்.
கார்ல ஏறுனோனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட வேண்டியதெல்லாம் தனியா பேக்ல எடுத்து வச்சாச்சு. அண்ட் இது வந்து லாஸ்ட் பேக்கிங் ஃபார் த டே. நத்திங் பட் திருத்திக்கு போரேஜ். ஸோ இந்த ஒரு கஞ்சி இருந்துன்னா ஓரளவுக்கு ஓட்டிக்கலாம். கிட்டத்தட்ட 2 வேளைக்கு வர அளவுக்கு தான் குவான்டிட்டி பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் பேக்கிங் சீன். டப்பாலாம் பெருசு பெருசு இருக்குன்னு நினைக்காதீங்க. உள்ளே வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்குது. சரி அதை தனியாக எடுத்துகிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லெஃப்ட் ஓவர்ஸையும் அட் அ டைம் பேக் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி இப்போ தான் ட்ரெஸ்ஸுக்கே வரேன். என் லைஃப்ல இது நடந்திருக்கு. இந்த மாரி உங்க லைஃப்ல நடந்திருக்கா? இல்ல உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுதான்னு சொல்லுங்க. பிகாஸ் எந்த ஒரு பேபி பாய் பொறந்தாலும், அந்த பையனோ, அந்த குழந்தையோ வந்து அம்மா கிட்ட தான் வந்து அட்டாச்டா இருக்காங்க. தட் அப்ளைஸ் ஃபார் த ஆப்போசிட் ஜெண்டர். அதாவது எப்படி பொண்ணுங்க அப்பா கிட்ட அட்டாச்டா இருக்காங்களோ, ஸோ அதே மாரி பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் வரும். தெல் பி மோர் க்ளோசர் டூ அம்மா தேன் அப்பா. ஏன்னா, பொறந்து கிட்டத்தட்ட ஒரு 8, 9 இயர்ஸ் வரைக்கும் தக்ஷன் வாஸ் மோர் க்ளோசர் டூ மீ. அம்மா தான் உலகமா இருந்தது. அம்மா எது சொன்னாலும் கேட்பாரு. அம்மா சொல்றது மட்டும் தான் கேட்பாரு அப்படி. பட் இப்போ வந்து இட்ஸ் வைசி வெர்சா. அப்பா, பையன் ஜோடி சேர்ந்துட்டு என்னை எப்படிலாம் ஏமாத்தலாம் தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து இம்ப்ரவைஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேரும் ஒரு டீமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஐம் தேர்ட் வீலிங் இன் மை ஓன் ஃபேமிலி. அது பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டா இருக்கும். பிகாஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து, "அம்மா வேண்டாம் நீ போ" அப்படிலாம் சொல்லும்போது ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மொமெண்ட் எல்லாம் இட் ஹேஸ் டு பி என்ஜாய்டுன்ற ஒரு டைவர்ஷன் வந்தாலுமே, ஒரு அக்செப்டன்ஸ் வரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஹோப் ஐம் நாட் அலோன். பிகாஸ் சம்டைம்ஸ் யோசிக்கும்போது, எனக்கு மட்டும் தான் நடக்குதா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். பட் ஆனா ஒரு சைட்ல நானும் இப்படி தானே இருந்தேன். ஐ யூஸ்ட் டு பி வெரி க்ளோஸ் டு மை அப்பா. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா இஸ் மை மோர் கம்ஃபர்ட் பர்சனா மாறுனாங்க. ஸோ அந்த மாதிரி மாறுன்ற ஒரு சேஞ்ச்க்காக வெயிட் பண்றேன். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் மை ஃபேமிலி. ஐ ஸ்டில் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட். என்ன வந்தது? என்ன விழுந்தது? ஃபுட்டு வீழலடா ஆக்சுவலி. ஸ்டோலர் தான் நவுந்து எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம். ஃபுட்டு ஸ்டெடியா தான் இருக்கு. அப்போ நான் பட்ட வேதனை இருக்கே அந்த மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்ல டடான்னு ஒரு சவுண்டு. இறங்கி போய் பார்க்கவும் முடியல. பிகாஸ் சரியான குளிர் அப்போ தான் செட்டில் ஆனேன். ஐ ஃபெல்ட் வெரி டயர்ட். ஆனாலும் விழுந்தது ஃபுட்டா இருந்துருமோன்னு நான் பட்ட பயம் இருக்கு. பிகாஸ் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லா ஒண்ணு ஒண்ணு பண்ணேன். டடக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ்ல எல்லாமே கவுந்தா எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க கூட இல்ல. சரி எப்போ இறங்குறோமோ கொட்டுனத மாத்த முடியாதுன்னு கிளம்பியாச்சு ட்ரிப்புக்கு. முன்னாடிலாம் வந்து ஐல் பி த வொர்ஸ்ட் ட்ராவலர். ஸோ எங்கே போனாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வாமிட் வந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு ட்ராவல் பர்சனாக இருந்தேன். அதெல்லாம் செட் ஆகி வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10, 11 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ தான் வந்து யோசிச்சேன், நம்ம ஒரு ஒரு விஷயம் பழக பழக தான் வில் கெட் யூஸ் டு இட். ஸோ பழகாமல் என்னைக்காவது ரேண்டமாக பண்ணும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருந்தது. ஏன்னா இந்த ட்ராவல் சிக்னஸ் இருக்கிறவங்களால எந்த ஒரு இடத்துலையும் திரும்பி பார்க்க முடியாது. எதுவுமே சாப்பிட முடியாது. ஃபோன் பார்க்க முடியாது. எந்த வீடியோஸும் பார்க்க முடியாது. பட் இட் வில் பி வெரி போரிங். ஆனாலும் வந்து நம்ம வாமிட் எடுத்துருவோமோன்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கடந்து வரதுக்கு இட் டுக் மீ சோ மெனி இயர்ஸ். பட் நவ் ஐ திங்க் ஐம் கைண்ட் ஆஃப் ஓகே. இன்னும் ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கேனான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். ஏன்னா கார்ல ஏறி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே ஒரு கொய்யாக்கா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். பிகாஸ் ரொம்ப வெறும் வயித்தா இருந்து ஏர்லி மார்னிங் கிளம்புனா ஒரு மாரி பெரட்டிட்டே இருந்தது. ஸோ அதனால ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடலான்னு கொய்யாக்கா சாப்பிட்டேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் த டைம் இஸ் மூவிங் ரியலி ஃபாஸ்டர். பிகாஸ் ஒரு வீடியோ வந்து 40 மினிட்ஸ் கிட்ட இருக்கா. ஸோ அதனால அந்த வீடியோஸ்லாம் பார்த்து முடிக்கும்போது என்னமோ டக்குன்னு ட்ராவல் டைம் வந்து முடிஞ்சிட்ட மாரி இருக்கு. பட் எதுவுமே பார்க்காம போகும்போது ஒரு 10 நிமிஷமே வந்து ரொம்ப லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு அப்போ தான் தோணுச்சு. பிகாஸ் ஃப்ளைட் ட்ராவல் வந்து கொஞ்சம் லாங்கரா இருக்கும். கிட்டத்தட்ட 23, 22 ஹவர்ஸ்க்கு. பட் எதுவுமே பார்க்காம போர் அடிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டே வருவேன் நானு. கிட்டத்தட்ட 2 1/2 ஹவர்ஸ் ஆஃப் ட்ராவல் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸை வச்சே சர்வைவ் பண்ணியாச்சு. திருத்தி குட்டி மட்டும் எதுவுமே சாப்பிடல. கொஞ்சம் செர்ரி டொமேட்டோ மட்டும் தான் சாப்பிட்டாங்க. நான் கொஞ்சம் கொய்யாக்கா கிரேப் சாப்பிட்டதுனால ஓரளவுக்கு ஓட்டியாச்சு. பிகாஸ் மிட் மார்னிங்கில் சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஷாப் போயிட்டு அப்புறம் தான் லஞ்சுக்கு போகிறதுனால ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ணி தான் சாப்பிட்டோம். சீரியஸ்லி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்கன்னா இந்த சட்னி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்படி ட்ராவலே பண்ணலனாலும் வீட்லையாவது சமைச்சு ஒரு டப்பாவில் போட்டு சாப்பிட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்பவே சுருக்குன்னு கிரேவிங் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது.
இந்த இட்லிக்கே 3 வகையா பிரிச்சு குடுத்தாச்சு. ஸோ எனக்கு ஆக்சுவலா ரொம்பவே பசி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ள ஒவ்வொருத்தங்களுக்கு எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்லவே, இப்ப எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டா தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். தட் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டோரி. எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வீட்லருந்து எடுத்துட்டு வந்த ஃபில்டர் காஃபிய நல்லா சுட சுட குடிக்கும்போது, அடடா! ட்ராவல் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாத மாரி ரொம்ப ஹோம்லியா இருந்தது. ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம அவசரம் புத்தினால இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நல்லது அப்பவும் புரியலன்னா எனக்கு இப்பதான் புரியுது. ஒரு 60-70% ஆஃப் த ரூட்ட வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஜஸ்ட் 1 1/2 to 2 ஹார்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால இன்னும் என் கைப்புள்ள முழிச்சிட்டு இருக்க தூங்கு அப்படின்ற மோடுக்கு போயிட்டேன். பிகாஸ் நைட் ஐ ஸ்லெப்ட் ஒன்லி ஃபார் 4 ஹவர்ஸ். ஸோ ரொம்ப ட்ரெயின்ட் அவுட்டா டயர்டா இருந்தது. இந்த மாரி ரொம்ப டயர்டா இருக்கும்போது பசியோட தூங்கவே முடியாது. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனால தான் சாப்பாடு உள்ள போனோனே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடுச்சு. லக்ஷ்மணா அடிச்சிரும் நானு. பிரேக் எடுத்தாச்சு. கொஞ்சம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு சிகாகோக்குள்ள என்டர் ஆகிட்டோம். ஸோ எப்பவுமே இந்த என்ட்ரி போது நான் வீடியோ எடுப்பேன். 2 டைம்ஸ் போயிருக்கேன். இது செகண்ட் டைம். ஸோ இந்த தடவையும் மிஸ் பண்ணாம எடுத்தாச்சு. சரி. சூப்பர்பான கிளைமேட்டு, குளு குளு டெம்பரேச்சர் அண்ட் டால் பில்டிங்ஸு. ஸோ நல்ல ஒரு டிரைவ். இதை விட வேறு என்ன வேணும்? அந்த மாதிரி தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்தோமோ அந்த வேலையை போய் பார்க்க வேண்டியதான். உள்ள என்டர் ஆனோனே எப்பவுமே 3 விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நல்ல பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு பீச்சா, சீயா வாட்டெவர். ஸோ நல்ல தண்ணி வியூல இருக்கும். அது முடிஞ்சு ஒரு 2 மினிட்ஸ்லயே பெரிய டிராஃபிக் ஜாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்திருந்த போது வேற பெரிய கான்சர்ட் ஒண்ணு போயிட்டு இருந்தது. ஐ திங்க் சவுத் இந்தியன் கான்சர்ட்டா என்னன்னு தெரியல. நிறைய தமிழ் பாட்டுல வேற கேட்ட மாரி இருந்தது. ஸோ அதனாலேயே ரொம்ப டிராஃபிக்கா இருந்து. பட் இந்த தடவை அந்த அளவுக்கு இல்லாம ஓரளவுக்கு சீக்கிரமா ரீச் ஆகிட்டோம். நாம இப்போ இருக்கிறது வந்து டெவான் ஸ்ட்ரீட் தான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்ட்ரீட்னே சொல்லலாம். இங்க போயிட்டா மட்டும் எனக்கு நம்ம இந்தியாவில் இருக்குமா இல்லை யூஎஸ்ல தான் இருக்குமான்னு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டோட லுக்கு. இந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண வச்சது 2 ஸ்ட்ரீட். ஒன்று வந்து இங்கே இன்னும் நியூ ஜெர்சியில் நினைக்கிறேன். ஸோ அது ஸ்ட்ரீட் நேம் ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே போனாலுமே ஸ்மெல்லில் இருந்து அந்த சேட்டு சவுண்டில் இருந்து அந்த லுக் அண்ட் ஃபீல்லேருந்து எல்லாமே அப்படி இந்தியா மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல கிளைமேட்டில் என்ஜாய் பண்ணி காரை பார்க் பண்ணிவிட்டு ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் த ட்ரிப். அதாவது நான் ஒரு கோல்ட் ஷீட் போட்டிருந்தேன். ஸோ அந்த கோல்ட் ஷீட்டில் ஜுவல்லை வாங்கலான்ட்டு தான் வந்தேன். ஏன்னா இது நான் வாங்கியிருக்க வேண்டியது ஒரு 2 to 3 months முன்னாடியே. ஆனாலும் சுத்தமாக டைம் அமையவே இல்லை. அதுக்கப்புறம் கிளைமேட் அப்படின்னு டைவர்ட் ஆகிட்டு போயிடுச்சு. ஆனால் இப்போ கோல்டு ரேட் ஏறிட்டுருக்க நான் இன்னும் லேட் பண்ணதான் எனக்கு ஒரு நூல் கூட கிடைக்காதுன்னு தோண ஆரம்பிச்சு. அதனால தான் அர்ஜென்ட்டான ஒரு ட்ரிப்பாக பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். லாஸ்ட் 2-3 ட்ரிப்லாம் வந்து ஜுவல் வாங்க போகும்போது ஐ திங்க் ஒரு தடவை திருத்திக்காக வாங்க போனோம். ஸோ ஒரு தடவை தான் எனக்காக வாங்கினோம். திஸ் இஸ் த செகண்ட் டைம். லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் போட்டு போயிட்டேன். சத்தியமாக எந்த ஒரு ஜுவல்ல போட்டாலும் நல்லாவே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ப்ரிஃபரபிளி பிளாக்கு இல்லை ரெட்டு இல்லை க்ரீனாக போட்டு போனால் கொஞ்சம் லுக் வந்து நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. எந்த ஒரு டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ என்னதான் வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப திக் அண்ட் பெருசு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாலுமே ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்தது. பட் வித் அ டாட்லர் எனக்கு நல்லாவே தெரியும் அது என்னால் வேர் பண்ண முடியாது. அண்ட் கம்பல் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா எந்த ஒரு ஜுவல்மே ஆசைப்பட்டு சந்தோஷமாக போடணும். பயந்துக்கிட்டே போட்டால் அதை என்ஜாய் பண்ணவும் முடியாது. மைண்டெல்லாம் தொலைஞ்சிருமோன்ற ஒரு விஷயத்துலேயே இருக்கும். ஸோ அதனால் ஐ டிட் நாட் சூஸ் தட். பட் அதை தவிர எனக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஒரு 2 டிசைன் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப லாங்கராக வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் திருத்தி கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டாங்க லாங் ட்ராவல்னால. ஸோ அதனால் அவளை கான்சன்ட்ரேட் பண்ணி ஜுவல்லை பிக் பண்ணுன்றது ப்ரையாரிட்டைஸ் பண்ணனால ஐ ஜஸ்ட் டுக் அ வெரி ஷார்ட் வீடியோ. அதுக்கப்புறமா வந்து சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் இதை பற்றின ஷார்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வெரி இருந்தது. லைக் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன மாதிரியான பிளானு, லைக் ஹவு டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஜுவல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணது ஜாயிலுகாஸில் தான். ஸோ அங்கே தான் நான் ஜுவல்லரி ஸ்கீமும் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஸ்கீம் சிட்டை க்ளோஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கான பர்ச்சேஸை
வந்து முடிச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் ஸ்கீம். இதோட பேர் வந்து ஈஸி கோல்ட் பிளான். ஸோ இதில் வந்து 12 மந்த்ஸ் நம்ம பே பண்ணுவோம் ப்ளஸ் 1 மந்த் வந்து ஜுவல்காஸ்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அது இன்டூ 13 will be the sum of the amount that you can buy the jewels for. அதுக்கு மேலேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பட் இந்த அமௌண்ட் மட்டும் தான் காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே ஆகிறது we got a shred out from our pocket. அண்ட் இந்த தடவை தான் வந்து தே ஹாவ் அ கோல்டு ப்ரைஸ் லாக் பிளானும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் என்ன டேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அன்ன டேட்லேக்கு எவ்வளோ கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கேற்ற ஈக்குவலன் கிராம்ஸ் வந்து யூ கேன் லாக் இட் இன். இதெல்லாம் முன்னாடியே இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பிகாஸ் டெஃபினட்டாகவே வந்து இப்போது எவ்ரி டே தே ஆர் சர்ப்ரைசிங் அஸ் வித் ஹைக் இன் ப்ரைஸஸ். ஸோ அந்த விதத்தில் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே இந்தியாவிலலாம் இது ரொம்ப நாளாக இருக்குது, பட் இங்கே வந்து இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது நீங்கள் ஆன்லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் எல்லாமே வந்து ஜுவல்காஸ் ஆப்லேயே தான் பே பண்ணணும். ஸோ எதுவுமே ஃபிசிக்கலாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பே பண்ணிவிட்டு யூ கேன் ஈவன் பிக் யோர் ஜுவல்லரி த்ரூ ஆன்லைன். நீங்கள் வந்து அந்த கடைக்கு பக்கத்தில் இல்லைனா தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஏன்னா எல்லா ஸ்டேட்லையுமே எல்லாம் ஜுவல்காஸ் கிடையாது. இப்போ எங்களுக்குமே வந்து ஒரு 4-5 hours டிரைவ் பண்ணிட்டு தான் போகணும். பிகாஸ் எங்கள் ஸ்டேட்டில் கிடையாது. வி ஹேட் டு ட்ராவல் டு another ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி நியூ ஜெர்சியில் இருக்குது அண்ட் அட்லாண்டாவில் இருக்குது. ஸோ இந்த 3 லொக்கேஷனுக்குமே நான் போயிருக்கேன். ஸோ இந்த 3ம் ப்ரைமாக எங்கே நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்களோ அங்கே மட்டும்தான் தே ஹேவ் அ ஃபிசிக்கல் ஸ்டோர். பட் மற்றபடி யூ கேன் சூஸ் டிசைன்ஸ் ஆன்லைன். ஸோ அதுவுமே கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. பட் எனக்கு வந்து அது பழக்கம் இல்லை. ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச்சபிளாக இருக்கிறதுனால ஐ சோஸ் டு ட்ரைவ் டைரெக்ட்லி. பட் இல்லை, இஃப் யூ ஆர் ஓகே டு பிக் ஜுவல் ஆன்லைன்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் வீடியோ கால் பண்ண சொன்னால் ரொம்பவே சப்போர்ட்டிவாக கம்ஃபர்டபுளாக தான் பண்ணாங்க. ஸோ நீங்கள் அதிலே ஜுவல் பிக் பண்ணி they'll ship it to you. ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ட்ராவல்னால கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தால் நிறைய டாலர் சேவ் பண்ணிக்கலாம்னா அதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு டியூரிங் த தேங்க்ஸ் கிவிங் டைமில் வந்து அவங்களுக்கு ஆஃபர் இருந்தது 0 மேக்கிங் சார்ஜஸ் அந்த ஒரு டீலில். அப்போ ரொம்பவே கோல்டராக இருந்தது. ப்ளஸ் டாட்லரை வச்சுட்டு சடன் பிளான் டஸ் நாட் ஒர்க். ஸோ அதனால் நம்ம ஃபியூ டாலர்ஸ்க்காக ஆசைப்பட்டு நம்ம போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். பட் அப்போ அந்த ஆஃபரை மட்டும் நான் மிஸ் பண்ணல, கோல்ட் ப்ரைஸஸும் மிஸ் பண்ணியிருக்கேன்றது லேட்டர் ஐ ரியலைஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஹைக் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் டைம்லலாம் தே கிவ் ஆஃபர்ஸ், எஸ்பெஷலி பிளாக் ஃப்ரைடே. அது இல்லாமல் வந்து அந்த ஏப்ரல் டைமில் அந்த வருஷ பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த நியூ இயர் டைமில். ஸோ அப்போல்லாம் வந்து அந்த டீல்ஸில் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிட்டை ஸ்டார்ட் பண்ணி முடித்தேன். பட் ஃபர்ஸ்ட் நான் போட்ட சிட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் $200 நினைக்கிறேன். இந்த தடவை 300 இன்க்ரீஸ் பண்ணேன். பட் நான் இன்க்ரீஸ் பண்ண ப்ரைஸும் ஏறிட்டே போகுது. எனக்கு என்னமோ அதே நூல் மாதிரி இருக்கிறதா குட்டி ஜுவல்லரி தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வி gotta be thankful for whatever we are getting. ஸோ சில டைமில் நாங்களே கொஞ்ச நாள் முன்னாடிலாம் இதெல்லாம் இல்லாமலாம் இருந்திருக்கோம். அந்த விதத்தில் நூலாக இருந்தாலும் அது நம்மளா கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு நூலுன்ற மதிப்பு அது கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் அதே மாதிரி இனிஷியலி நான் ஜுவல்காஸில் சீட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ணது நியூ ஜெர்சியில் தான். ஸோ அப்போ வந்து எனக்கு வேறு பிரான்ச்சஸ்லலாம் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் தென் அதுக்கப்புறம் கேட்ட பிறகு எந்த பிரான்ச்சில் வேணால் வாங்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சீட்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதையும் கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஈவன் தோ ஷிப் பண்ணுறீங்களோ இல்லை டேரெக்டாக போய் வாங்குறீங்களோ. அண்ட் லாஸ்ட்லி இந்த ஜுவல் வாங்கி முடிச்சுட்டு அவங்க எனக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்தாங்க. ஸோ இதையும் நான் சொல்லிடுறேன், இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ட்ரை டு மேக் மல்டிபிள் பில்ஸ். ஸ்க்ராட்ச் கார்டில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வரும். ஸோ எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா $30 ஈச். நான் 2 ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருந்தேன் அந்த ஃபார் த அமௌண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ்க்கு. பட் அது ரெண்டுமே என்னால் அப்போ யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் வாங்கும்போது நெக்ஸ்ட் பர்ச்சேஸில் தான் வந்து அதை ஸ்வைப் பண்ணிக்க முடியும். அந்த எக்ஸிஸ்டிங் பர்ச்சேஸில் இட் கேன் நாட் பி யூஸ்ட். ஸோ அதனால் நீங்கள் வாங்குறதுல எந்த ஜுவலோட வேல்யூ ஜாஸ்தியோ அது பில் போட்டுக்கோங்க. ஸோ அதில் வர ஸ்க்ராட்ச் கார்டை இமீடியட் பர்ச்சேஸில் யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் வேலிடிட்டி வரைக்கும் தான் டைம் இருக்குது போல் அந்த ஸ்க்ராட்ச் கார்டு அமௌண்ட்டை வந்து நம்ம ரெடீம் பண்ணுறதுக்கு. க்ரோசரி ஸ்டோரு இல்லை கிளாத் ஸ்டோர்னால் நம்ம அடிக்கடி போவோம். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ மந்தாவது போவோம். பட் இதுக்கு நம்ம எங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகிறோம். அந்த விதத்தில் வந்து எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. ஸோ அல்டிமேட்டாக ஐ ஜஸ்ட் வேஸ்டட் தட் மணி. ஸோ அந்த ஒரு தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ எது ஹை வேல்யூவோ அதுக்கு உங்களுக்கு ஜாஸ்தியான வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் பில், அதாவது சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேயே பில் பண்ண யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ தட் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் இந்த ஸ்கீம் மூலியமாக நான் லேர்ன் பண்ண லெசன்ஸ், நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் கரெக்ட் பண்ணது. ஸோ சிகாகோ வந்துட்டு வேறு எங்கேயா சுற்றினேன்னு பார்த்தா இல்லை, சிகாகோவுக்கு எனக்கு ஒரு ஆசையே கிடையாது, எங்கேயுமே வெளியே சுற்றுறதுக்கான ஸ்கோப்பும் இல்லை. ஸோ இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். I'll try to share if I know it. So this is the end of the video. In case இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Bye bye.